ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் சொல்யூஷன் சேனல். நான் என்னுடைய பல வீடியோக்களில் இந்த இராணுவத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள், அதாவது சோல்ஜர்ஸ்க்கு இழைக்கப்படும் அநீதிகள் மற்றும் இராணுவத்தில் நடக்கக்கூடிய பல தவறுகள்லாம் நான் சுட்டி காட்டியிருக்கேன். அதே நேரத்தில் நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய பல அநீதிகள் தவறுகள்லாம் நான் சுட்டி காட்டியிருக்கேன். இந்த விஷயங்களை பார்க்குற பொதுமக்கள் பல பேர் அதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் அதற்கு சில எதிர்ப்புகளும் எனக்கு உருவாகி இருக்கு. அவங்கெல்லாம் நீ இராணுவத்தில் இருக்க விஷயங்கள் அது தவறாகவே இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது, இதெல்லாம் ராணுவ ரகசியங்கள், இதெல்லாம் வெளியில சொல்றது தேச துரோகி அப்படின்ற மாதிரி எல்லாம் என்னை நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த விஷயங்களை குறித்து பிஎஸ்எஃப்ல இருக்க ஒரு ராணுவ வீரர், அதாவது பிஎஸ்எஃப்ல இருக்க ஒரு ஜவான், ஒரு சோல்ஜர் ராணுவத்துல இருக்க விஷயங்களே, நாட்டுல நடக்கிற சில ராணுவத்துக்கு எதிரான சோல்ஜர்ஸ்க்கு எதிரான அவங்க செய்யக்கூடிய அநீதிகளை குறித்தும் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்றத குறித்து அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க அவர் பேசியிருக்குது என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டுட்டு, ஹிந்தி யாராருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுக்குலாம் புரியும், புரிஞ்சவங்களுக்கு ஓகே, புரியாதவங்களுக்கு அதை நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை பார்த்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சரியானதா நியாயமானதா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். जय हिंद देशवासियों। सबसे पहले तो मैं देश के जवानों को एक छोटी सी अच्छी खबर सुना देता हूं कि अभी कुछ दिन पहले मैंने आरटीआई के तहत डीओपीटी से कुछ दस्तावेज मांगे थे। एक ये कि उस आदेश की प्रतिलिपि दी जाए जिसके तहत बीएसएफ को एक सशस्त्र बल से हटाकर एक सिविल विभाग में डाला गया था। दूसरा, ये एनपीएस बीएसएफ पे किस आदेश के तहत लागू हुई है, ये दोनों ही आदेश डीओपीटी के पास नहीं है और उन्होंने मेरा आरटीआई आवेदन किसी तीसरे विभाग को ट्रांसफर कर दिया है। देश के सभी कर्मचारी बंधु इस बात को भली भांति जानते हैं कि कर्मचारियों के संदर्भ में डीओपीटी से ज्यादा रूल रेगुलेशन और दिशा निर्देश भारत के किसी विभाग के पास नहीं है। तो आप निश्चिंत हो जाइए, ऐसा कोई आदेश कभी निकला ही नहीं है। अब मैं एक बहुत गंभीर विषय पर बात करने जा रहा हूं। इस देश में राष्ट्रवाद और देशद्रोह की परिभाषा कब बदल दी गई हमें पता ही नहीं चला। क्या इस देश में उस जवान से बड़ा भी कोई राष्ट्रभक्त है जो मौत सामने खड़े होते हुए भी अपना मोर्चा नहीं छोड़ता इस देश की सुरक्षा के लिए? लेकिन वही जवान जब अपने लिए 2 वक्त का अच्छा खाना मांग ले या फिर किसी भ्रष्टाचार की शिकायत कर दे तो उसे देशद्रोही घोषित कर दिया जाता है। अर्थात इस देश में गलत के विरुद्ध बोलना ही देशद्रोह की परिभाषा बन गया है। और हालात देखिए आप देश के, कुछ लोग इन जवानों के साथ सिर्फ फोटो खिंचवा के बड़े राष्ट्रवादी घोषित हो जाते हैं। ठीक इसके विपरीत ये तथाकथित राष्ट्रवादी इन जवानों को कानूनी रूप से मिलने जा रही पुरानी पेंशन योजना को रोकने के लिए इन जवानों के विरुद्ध सुप्रीम कोर्ट में खड़े हो जाते हैं। तो फिर उन्हें देशद्रोहियों की संज्ञा क्यों नहीं दी जानी चाहिए? मैं इस देश की राष्ट्रवादी सरकार से एक सवाल करना चाहूंगा कि पुरानी सरकारों को छोड़िए, आप बताइए पिछले 11 सालों में इन जवानों के लिए आपका एक नया फैसला, एक नया आदेश जिसके कारण इन जवानों के वेतन में 1 रुपया भी अतिरिक्त जा रहा हो, ऐसा कोई आदेश नहीं मिलेगा आपको। ठीक इसके विपरीत मैं आपको उदाहरण के साथ ऐसे कई तथ्य बता दूंगा जिसमें इन जवानों को सीधे तौर पे आर्थिक नुकसान पहुंचाया गया है। இப்ப இந்த பிஎஸ்எஃப் சோல்ஜர்ஸ் பேசுனதுல சில முக்கியமான விஷயங்களை குறித்து பார்க்கலாம். இவர் இந்த என்பிஎஸ் ஸ்கீமை குறித்து பேசியிருந்தாரு. அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை எடுத்துட்டு நியூ பென்ஷன் ஸ்கீம், அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு இப்போ புது பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இல்லையா சோல்ஜர்களுக்கு, அதாவது இந்த சிஏபிஎஃப் சோல்ஜர்களுக்கு, இதை குறித்து பேசியிருந்தாரு. இதை குறித்ததான எந்தவித அபிஷியல் ஆர்டரும் கிடையாது. சோல்ஜருக்கு ஒரு அநீதி இது மூலயமா இழைக்கப்பட்டிருக்கு, சோல்ஜர்ஸ்க்கு இனிமேல் என்பிஎஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எதிர்காலத்தோட விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்லயே மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சோல்ஜர்ஸ் ஏதாவது அவங்க ராணுவத்துல நடக்கிற அநீதிகளை சொன்னாவோ இல்ல ராணுவத்துல நடக்கிற தவறுகள், அந்த ஆபீசர்ஸ் மூலியமா சோல்ஜர்ஸ்க்கு இழைக்கப்படுற அநீதிகளை சொன்னாவோ இல்ல ஆபீசர்ஸ்
முகதாட்சணியம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சில சோல்ஜர்ஸ்க்கு ஒரு மாதிரியும், ஒரு சில சோல்ஜர்ஸ் அடிமைப்படுத்துறதும், இந்த ஒரு சில சோல்ஜர்ஸ் ஆபீசரை போய் பிடிச்சி அல்லக்கை மாதிரி இருப்பானுங்க. அந்த மாதிரியான ஆட்கள்லாம் அவங்க வந்துட்டு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, எந்த ஹார்டான டியூட்டியும் பார்க்க மாட்டானுங்க, தூங்கி தூங்கி எந்திரிப்பானுங்க, ஜாலியா திரிவானுங்க. ஆனா ஒரு சில சோல்ஜர்ஸ், உண்மையா இருக்க சோல்ஜர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து நம்ம சொன்னோம்னா அவங்க நம்மள தேச துரோகின்றாங்க. தேச துரோகினா யாருன்னே தெரியாம ஒரு நாட்டுல நடக்கிற அநீதிகளையும் ராணுவத்துல நடக்கிற அநீதிகளையும் எடுத்து சொல்றவங்களையவே இவங்க தேச துரோகி அப்படின்னு இவங்க மீனிங்க மாத்திட்டாங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்ப அரசியல்வாதிகள்லாம் எவ்வளவு ஊழல் செஞ்சாலும் எவ்வளவு அநீதி செஞ்சாலும் மக்களுக்கு போய் நல்லது செஞ்சு பேர் வாங்குறத விட்டுவிட்டு முக்கியமான காலங்கள்ல இந்த குடியரசு தின நாள், சுதந்திர தின நாள், இல்லைன்னா எங்கிட்டாவது போய் பார்டர்ல போய் சோல்ஜர்ஸோட நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிறது, இல்ல உள்ள கேம்ப்ல போய் சோல்ஜர்ஸோட நின்று டியூட்டி கொடுக்குற சோல்ஜர்ஸோட நின்று போட்டோ எடுத்துக்கிறது, இதன் மூலியமா நாங்கெல்லாம் பாரு எவ்வளவு தேசபக்தியா இருக்கிறோம், இந்த தேசத்தோட சோல்ஜர்ஸுக்கு முன்னாடி நாங்க நின்று போட்டோ எடுத்து நாங்க எங்களோட தேசபக்தியை காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல்வாதிகள் போட்டோ எல்லாம் வெளியிடுவாங்க. இதை பாக்குற மக்களும் பல பேரு உண்மையிலே இந்த அரசியல்வாதி வந்துட்டு மிகவும் தேசபக்தி உள்ளவரு, பாரு சோல்ஜர்ஸ் எல்லாம் அரவணைச்சு செல்றாரு, சோல்ஜர்ஸ் மேல எல்லாம் ரொம்ப பாசமா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அரசியல்வாதியை நம்புறவங்க தான் உயிரவே கொடுத்துட்டு அந்த பார்டர்ல அந்த சண்டையில கூட லாஸ்ட் மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த சண்டையில அவங்க அந்த இடத்தை விட்டு பின்வாங்காம தன் தாய்நாட்டுக்காக போரிடுற ஒரு சோல்ஜரை அதே அரசியல்வாதியை குறித்து இவர் தவறான ஆளா இருக்காரு, இந்த ராணுவத்துல இந்த ஆபீசர் தவறான ஆளா இருக்காங்க, இதெல்லாம் தவறா நடக்குது அப்படின்னு சொன்னா இவங்க தேச துரோகின்னு மாத்திருவாங்க. சோ இதுதான் இன்னைக்கு நாட்டுல நடந்துகிட்டு இருக்குன்றத வெளிப்படையா சொல்றாரு. இது மிக மிக முற்றிலும் உண்மையான ஒரு தகவல். अभी देश में खासकर उत्तर भारत में शीतलहर का जबरदस्त प्रकोप है, जहां आप अपने घर में अपने कमरे में गर्म कपड़े पहनकर कंबल रजाई ओढ़कर सो रहे हैं, बैठे हैं, फिर भी कंपकंपी महसूस हो रही होगी। एक बार कल्पना कीजिए कि इन हालात में एक खुले रेगिस्तान में, एक घने जंगलों में, पहाड़ों के ऊपर बर्फ के बीच में एक जवान खड़ा होकर इस देश की सुरक्षा कर रहा है। और ये हालात सिर्फ सर्दियों के नहीं हैं, गर्मियों में यही रेत आग उगलती है। आपने कई बार समाचार पत्रों में, वीडियोस में देखा होगा कि गर्मियों में इस रेत पे पापड़ सिक जाते हैं, और इन हालातों में एक जवान ड्यूटी कर रहा है। और ये कोई सर्दी गर्मी की बात नहीं है, ये 12 महीने मौसम की यही मार झेलते हुए देश की सुरक्षा में डटे रहते हैं। और ठीक इनके विपरीत दिल्ली के एसी कमरों में बैठ के इनके विरुद्ध साजिशें रची जाती हैं। इनको मिलने वाले फाइनेंशियल बेनिफिट्स को कैसे कम किया जाता है, ये वहां तय होता है। एक ऐसी साजिश के बारे में मैं आपको बताने जा रहा हूं, जिसे पेश तो ऐसे किया गया जैसे बहुत फायदा होने वाला है, लेकिन वो उसके पीछे का जो मकसद था वो बहुत बुरा था। அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, சோல்ஜர்ஸ் அவர் பார்டர்ல அந்த குளிர்லயும் மழையிலையும் பனிலையும் -டிகிரில கஷ்டப்பட்டு அந்த லாஸ்ட் எல்லையில தன் தாய்நாட்டை காப்பாத்துறதுக்காக தன் உயிரை பொருட்படுத்தாம நிக்கிறாரு. சரி, அது இல்லாம அவங்க ரொம்ப ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள, மிக பயங்கரமான ஆபத்தான ஒரு காட்டுக்குள்ள, நக்சலைட்வாதிகள்லாம் இருக்க இடங்கள்லாம் இருக்கு தெரியுமா, அந்த ஏஎன்ஓ டியூட்டிஸ்ன்றது ஆன்டி நக்சல் ஆபரேஷன்ற டியூட்டிலாம் மிக மிக கடினமான ஆபத்தான காட்டுக்குள்ள விஷப்பூச்சிகள் மத்தியில அவங்க டியூட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. மிக அதிகமான குளிர்லயும் மிக அதிகமான வெப்பநிலையில, வெயில் காலத்திலையும் அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிபி ஜாக்கெட், ஹெல்மெட், அவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு, அவங்க ரைஃபிளையும் வச்சுக்கிட்டு, எக்ஸ்ட்ரா டூல்ஸை எடுத்துக்கிட்டு, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நக்சல்வாதியோட அந்த ஏரியாவில் அவங்க டியூட்டி கொடுக்குற எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சோல்ஜர்ஸ் டியூட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்குரிய என்னென்ன இவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கலாம், என்னென்னலாம் இவங்களுக்கு வந்துட்டு செஞ்சா கரெக்டா இருக்குன்றத ஒரு அரசியல்வாதி, அதாவது ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு டெல்லியில யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் கூட இவங்களோட கஷ்டம் புரியாம அவங்களுக்குரிய பெனிஃபிட்டை கொடுக்குறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுக்குறவங்களா இருந்தா எப்படி பென்ஷனவே அவங்க சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்காம தடை பண்ணியிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டோட நிலைமை. ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு அரசியல்வாதி
நல்ல அரசியல்வாதினா பரவாயில்ல, ஒரு ஊழல் மிக்க அரசியல்வாதியா இருந்தா அவர் மனம் போன போக்குல ஒரு சோல்ஜரை இவருக்கு இதுதான் கிடைக்கணும், இவருக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடாது, இவருக்கு இந்தந்த பெனிஃபிட்ஸ்லாம் தேவையில்லாதது சோல்ஜர்ஸ்க்கு அப்படின்னு ஒரு நிர்ணயம் செய்யறது தான் இந்த இந்தியாவோட நிலைமை அன்னைக்கு இருக்குது. ये बात है सन 2012 की। मैं नया नया भर्ती होके उदयपुर पोस्टिंग हुई थी मेरी। उस साल बीएसएफ में एक नई रैंक क्रिएट हुई थी एएसआई जीडी की। उसे यह कह के लाया गया था कि अब प्रमोशन की कोई कमी नहीं होगी। उससे पहले बीएसएफ में एक जवान हेड कांस्टेबल से सीधा एसआई बनता था। तो ये रैंक लाई गई और कहा गया कि इससे प्रमोशन बढ़ जाएंगे, लेकिन इसके पीछे का मकसद कुछ और था। आज के हालात ये हैं कि पहले जिस समय में एक जवान एसआई बन जाया करता था, आज एएसआई भी नहीं बन रहा है। और पहले क्योंकि एसीपी थी तो 24 साल में एक जवान को एसआई की रैंक मिले ना मिले, एसआई की पे मिल जाया करती थी। आज वही पे 30 साल में जाके मिल रही है। ये हालात हैं देश के। अब मैं बात करने जा रहा हूं, ये तो बात हुई सरकार की, मैं देश के सर्वोच्च न्यायालय की बात करता हूं। इस देश के जो सर्वोच्च न्यायकर्ता है उनकी सोच के बारे में, न्याय के प्रति उनकी दृष्टि के बारे में मैंने अपने पिछले वीडियो में एक 11 पेज के लेटर का जिक्र किया था। उस 11 पेज का हर एक पैराग्राफ बहुत गंभीर सवाल उठाता है। उसी 11 पेज का एक मैटर था जिसमें प्रमोशन के कंपैरिजन के रिगार्डिंग कुछ तथ्य प्रस्तुत किए गए हैं। अभी कुछ महीने पहले सुप्रीम कोर्ट ने भारत सरकार को निर्देश दिया कि देश के सीएपीएफ में ऑफिसरों के प्रमोशन बहुत कम है, तो आप आईपीएस के डेपुटेशन को कम कीजिए और इनके प्रमोशन बढ़ाइए। आप लोगों की जानकारी के लिए बता दूं, मैं सीएपीएफ में आईपीएस का अस्तित्व ना के बराबर है, बहुत कम है। लेकिन सुप्रीम कोर्ट ने कहा है तो करेंगे तो सही। तो वो हालात ये हैं कि उसके बाद शायद अभी कोई न्यूज आई है, दोबारा डायरेक्शन कुछ जारी हुए हैं। तो मैं आपको खबर सुना रहा हूं। यह घटना है पिछले साल 14 जून 2025 की। बंगाल में बीएसएफ के एक जवान ने अपने साथी को गोली मार दी थी, और गोली एक नहीं, जैसी खबरें आई 13 राउंड फायर हुए। एक जवान को मारने के लिए तो एक गोली बहुत होती है, 2 मार देता, 3 मार देता, 13 राउंड फायर हुए। अब आप एक बार सोचिए, क्या उन जवानों के बीच कोई पुश्तैनी झगड़ा था? नहीं। कोई संपत्ति विवाद था? नहीं। तो फिर क्या हुआ ये कि देश के जवान जिस तनाव में जी रहे हैं, ये उस तनाव का चरम था। उस दिन मौत तो सिर्फ बीएसएफ के एक जवान की हुई थी, लेकिन बीएसएफ ने 2 जवान खोए। एक की मौत, दूसरा जेल गया। क्या इस तरह की घटनाओं का इस देश को कोई फर्क पड़ता है? बिल्कुल नहीं पड़ता। 2 जवानों की जगह खाली हुई, उसको भरने के लिए 2000 नए खड़े होंगे। बेरोजगारी के हालात तो ये हैं देश में। अब आप लोग सोच रहे होंगे कहां मैं फाइनेंशियल मैटर से लेके इतने गंभीर विषय की तरफ मोड़ लाया इस चीज को। बिल्कुल नहीं, मैं कभी भी बिना संबंध की बात नहीं करता हूं, बेमेल की बात नहीं करूंगा मैं। इसका भी देश के जवानों के फाइनेंशियल मैटर से एक सीधा संबंध है। जिन जवान की मौत हुई थी उस दिन, वो मार्च 1989 को बीएसएफ में एक कांस्टेबल के पद पर भर्ती हुए थे, और जिस दिन उनकी मौत हुई यानी कि 14 जून 2025 को वो एक हेड कांस्टेबल थे। अर्थात अपने 36 साल की सर्विस में उन्हें मात्र एक प्रमोशन मिला था। ठीक इसके साथ उन जवान से 2 महीने बाद बीएसएफ में एक असिस्टेंट कमांडेंट भर्ती होते हैं संजय कुमार साहब। आज वो बीएसएफ में आईजी हैं, यानी कि एसी से लेके आईजी तक 5 प्रमोशन ले चुके हैं। एक जवान के एक प्रमोशन के मुकाबले वो 5 प्रमोशन ले चुके हैं। बावजूद इसके देश के सर्वोच्च न्यायालयों के ऑफिसर के प्रमोशन कम लग रहे हैं। अर्थात इस देश में जवानों की कोई वैल्यू नहीं है। अब कहते हैं ना,
बहुत से लोग जो कहते हैं कि कुछ नहीं होता, आप करते रहिए, बोलते रहिए, लिखते रहिए, कुछ नहीं होगा। होता है, बहुत कुछ होता है। हम लोग मौखिक बहस करते हैं, हम कभी कागज पे चीजों को उतारते ही नहीं है। हुआ ये कि वो 25 अगस्त का जो लेटर था उसकी एक कॉपी डीजी बीएसएफ को भी थी, और वो लेटर 26 अगस्त को डीजी बीएसएफ को मिल गया। இதுல சில விஷயங்களை குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சோல்ஜருக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் மற்றும் பேமெண்ட்டை குறித்து பேசியிருக்காரு. அவருக்கு ஒரு சோல்ஜருக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் ரொம்ப ரொம்ப லேட்டா தான் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேமெண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இருந்ததை காட்டிலும் ஒரு சோல்ஜர்ஸ்க்கு எம்ஏசிபி மற்றும் இன்க்ரிமெண்ட்லாம் ஆகணும், அதை காட்டிலும் இப்ப ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பேமெண்ட் கிடைக்குது அப்படின்ற குறித்ததான அதை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு சோல்ஜர் அவரு அந்த டியூட்டில அந்த ப்ரெஷர் காரணமாகவும், அவருக்கு இருந்த அந்த டென்ஷன், மிக அதிகமான டென்ஷன் காரணமாகவும், அவர் கூட இருந்த அந்த சோல்ஜரவே அவரு சரமாரியா சுட்டு தள்ளியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் பைத்தியம் முடிச்ச லெவலுக்கே போய் சரமாரியா சுட்டு தள்ளியிருக்காரு. 13 குண்டுகள் தொடர்ந்து சுட்டிருக்காரு. ஏன் ஒருத்தவனை சாக வைக்கணும்னா அவர் ஒரு குண்டு 2 குண்டுல சுட்டு சாக வைக்க முடியாது, எதுக்கு 13 குண்டை இறக்கியிருக்காங்க அப்படின்னு அவரு கேட்டிருக்காரு. இது எல்லாமே மென்டல் ப்ரெஷரும் அவருக்கு இருந்த டென்ஷன் தான் காரணம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற குறித்து தொடர்ந்து சொல்றாரு. இதை குறித்து தானே என்னோட முந்தைய வீடியோக்குள்ள எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். சோல்ஜர் ரொம்ப அதிகமான மென்டல் ப்ரெஷருக்கும் டென்ஷனுக்கும் ஆளாகுறாங்க. அவங்களால அதை தாங்க முடியாம ஒரு சில சோல்ஜர்ஸ் தங்களை தாங்களே சுட்டுக்கிறாங்க, ஒரு சில சோல்ஜர்ஸ் தங்களை தாங்களே சுட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்க சோல்ஜர்ஸையும் சுட்டு தள்ளுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மிக அதிகமா இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுல அந்த சோல்ஜர்ஸ் அந்த ப்ரெஷரா அந்த டென்ஷன்ல இருந்த சோல்ஜர்ஸ் இன்னொரு சோல்ஜரை சுட்டு தள்ளினார் இல்லையா, அந்த இறந்த நபர் அவரு கிட்டத்தட்ட 36 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. 1989 அவர் பிஎஸ்எஃப்ல சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் 2025 ஜூன் மாசம் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த சக சோல்ஜர்ஸ்னால சுடப்பட்டு இறந்திருக்காரு. 36 வருஷம் அவர் வந்துட்டு வேலை பார்த்திருக்காரு. அவர் சேரும்போது கான்ஸ்டபிளா சேர்ந்து அந்த இறக்கும் போது 36 வருஷம் கழிச்சு அவர் ஹெட் கான்ஸ்டபிளா இருந்து செத்துருக்காரு. இதே மாதிரி இவர் சேர்ந்ததுக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஆபீசரா இந்த போர்ஸ்ல சேர்ந்த ஒரு நபர், அவரு கம்பெனி கமாண்டர், அதாவது அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், அந்த ரேங்க்ல ஆபீசரா செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க இதே 2025 இந்த நபர் இறக்கும் போது ஐஜியா இருந்திருக்காங்க. 5 ப்ரொமோஷன் ஆயிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், டெபுட்டி கமாண்டன்ட், அதுக்கப்புறம் செகண்ட் இன் கமாண்டன்ட், அதுக்கப்புறம் கமாண்டன்ட், டிஐஜி, ஐஜி. கிட்டத்தட்ட அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் 5 ப்ரொமோஷன் அவர் ஆயிருக்காரு. ஆனா ஒரு சோல்ஜர் கான்ஸ்டபிள் இருந்து ஹெட் கான்ஸ்டபிள், அந்த ஹெட் கான்ஸ்டபிளுக்குலாம் அவ்வளவு ஒன்றும் வேல்யூவே கிடையாது. ஸோ அந்த ரேஞ்சில தான் கிட்டத்தட்ட கான்ஸ்டபிள் எல்லாம் ஒரே டியூட்டி தான், ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. அதனால ஒரு ஆபீசருக்கு கிடைக்கக்கூடிய இவ்வளவு ரேங்க்கு, அப்படி இருந்தும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க இந்த போர்சஸ்ல டெபுடேஷன், அதாவது ஐபிஎஸ் டெபுடேஷனா போறனால ஆபீசர்ஸ்க்கு சரியா அந்த போர்ஸ்லயே அவங்க வந்துட்டு செலக்ட் ஆகி வர்ற ஆபீசருக்கு சரியா ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. அதனால இருக்க அந்த ஐபிஎஸ் ஆபீசர்ஸையும் கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆர்டரை பார்க்கும்போது அப்ப சோல்ஜர்ஸ்க்கு ஒரு வேல்யூவும் கிடையாது. சோல்ஜருக்கு ப்ரொமோஷன் கிடைக்காத, அவனுக்கு சாப்பாடு கொடுக்காத, அவன் ஜங்கிள்ல செத்தாலும் சரி, பார்டர்ல செத்தாலும் சரி, அவனுக்குரிய எந்த ஃபெசிலிட்டியும் கிடைக்காது, அவனுக்கு பென்ஷனை கூட தூக்கி விட்டு அவனுக்கு என்பிஎஸ்ன்னு ஆக்கி விடுங்க. இதுதான் இன்னைக்கு வந்துட்டு இந்தியாவோட நிலைமையா இருக்குதுன்னு மிக ஆணித்தரமா உறுதிப்படுத்துறாரு இந்த சோல்ஜர்ஸ். மிக மிக துல்லியமா கரெக்டா பேசிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த நாட்டுல நடக்கிற விஷயங்களே இதுதான். இதைதான் நான் அடிக்கடி என்னோட வீடியோக்குள்ள நான் வலியுறுத்திட்டு இருக்கேன். இந்த போர்ஸை பொறுத்த அளவுக்கு சோல்ஜர்ஸ் ஆபீசருக்கும் அரசியல்வாதிக்கும் அடிமை, அவ்வளவுதான் இந்த போர்ஸை பொறுத்த அளவுக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த நாட்டோட நிலவரம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு வாங்க பார்க்கலாம். 7th पे कमीशन ने इन्होंने प्रमोशन को मात्र एक एनुअल इंक्रीमेंट बना के छोड़ दिया है। किसी ने कोई सवाल ही नहीं किया इस बारे में, और ये हालात 8th पे कमीशन में और बुरे हो जाएंगे। हाँ, कोई नहीं इलेक्शन में हार का डर लगे तो वो एक अलग बात है, वरना 8th पे कमीशन और बुरा जाने वाला है। 7th भी शायद देश के इतिहास में सबसे कम वेतन वर्दी वाला वेतन आयोग था। 8th का देखो क्या होता है। बात सिर्फ इन चीजों की नहीं है। क्या इस देश में इतनी विपरीत परिस्थितियों में एक जवान खड़ा होकर देश की सुरक्षा कर रहा है, उन्हें तो समय नहीं है।
ना ही वो इतने जानकार हैं, वो तो कहीं बैठे हैं पहाड़ों पे, कहीं जंगलों में, कहीं रेगिस्तान में। देश के भीतर क्या हो रहा है, ये दायित्व बनता है इस देश के नागरिकों का, कि जो हमारे लिए वहां बैठे हैं उन्हें हम सपोर्ट करें। लेकिन खैर छोड़िए, आप क्यों टेंशन लोगे, कौन सा आपका बेटा वो परेशानियां झेल रहा है, कौन सा आपका बेटा शहीद हो रहा है बॉर्डर पे। आप तो तब जागना जब आपके खुद के ऊपर पर्टिकुलर कोई परेशानी आएगी। लेकिन याद रखिए, उस दिन आपके साथ भी खड़े होने वाला कोई नहीं होगा। मैं देश के लोगों से एक प्रार्थना करना चाहूंगा कि यदि आपको इस वीडियो में एक भी बात यूं लगे कि व्यर्थ की बातें हैं, तो आप इस पर कुछ ना कीजिए। लेकिन यदि आपको यह लगे कि हमारा देश के जवानों के प्रति कुछ दायित्व तो बनता है, और इस वीडियो में एक भी सवाल व्यर्थ का नहीं है, तो कृपया आप भले ग्राउंड पे मत उतरिए इन जवानों के सपोर्ट में। आपके हाथ में जो 5-6 इंच का स्क्रीन है ना, वो वर्तमान समय में इससे ज्यादा इफेक्टिव कोई साधन नहीं है अपनी बात रखने का। तो आप जितने भी सोशल साइट का उपयोग करते हैं, चाहे वो फेसबुक हो, इंस्टाग्राम हो, एक्स हो, थ्रेड हो, या फिर कोई व्हाट्सएप ग्रुप हो, यदि आपको लगता है कि ये सारे सवाल उचित हैं, हर एक प्रश्न जायज है, तो सरकार से सवाल कीजिए कि देश के जवानों से के साथ ये अन्याय क्यों, उनके साथ ये धोखा क्यों। जय हिंद देशवासियों। அதாவது இன்னும் பல விஷயங்களை குறித்தும் பேசியிருக்காரு. அதாவது ஃபைனான்சியல் மேட்டரை குறித்து, ஒரு சோல்ஜர்ஸ்க்கு அந்த 7th பே கமிஷன் எவ்வளோ ஆச்சு, இப்போ 8th பே கமிஷனில் எவ்வளோ ஆக போகுது, இதெல்லாம் ஏன் அப்படி இருக்குது, அவங்களுக்கு ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டும் எப்படி ஆகுது, அரசியல்வாதிகள் சோல்ஜர்ஸோட அந்த இன்க்ரிமெண்ட்டை எப்படி கம்மி பண்ணுறாங்க, அவங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆபத்தான டியூட்டி, அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு டியூட்டி எவ்வளவு கடினமான டியூட்டிகளுக்கு தகுந்தாப்புல சம்பளம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்ற மாதிரி பல ஃபைனான்சியல் விஷயம், இந்த சம்பள மேட்டரை குறித்து நிறைய பேசியிருக்காரு. சரி, அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், சம்பள விஷயங்களும் முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம் ஒரு சோல்ஜர்ஸ் அவங்களுக்குரிய அந்த பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்கள், அவங்க ரொம்ப அடிமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்ற பல முக்கியமான விஷயங்களை குறித்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த சோல்ஜர்ஸும் அதை தான் சொல்றாங்க. நானும் பல வீடியோ மூலியமா இதைத்தான் நான் வலியுறுத்துறேன். தயவு செய்து இந்த சோல்ஜர்ஸ்க்காக, பொதுமக்களாக இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் கேள்வி கேட்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஒரு சோல்ஜர்ஸ் அவங்க தங்கள் வாழ்நாள் கிட்டத்தட்ட அவங்க இளமை காலங்கள், அவங்க சந்தோஷமா அனுபவிக்க வேண்டிய அந்த காலங்கள் அனைத்தையுமே தன் தாய்நாட்டுக்காக செலவழிச்சுட்டு, தங்கள் முதுமை காலத்துல அவங்க வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிற டயத்துல அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா அந்த பென்ஷன் தான் இருந்துச்சு. இப்ப அந்த பென்ஷனை கூட எடுத்து அவங்க ஒரு ஃபியூச்சருக்கு அவங்க எதிர்காலமே கேள்விக்குறியான நிலைமையில தான் இன்னைக்கு நிலைமை இருக்குது. ஸோ இதை கண்டிப்பா பொதுமக்களாகிய நீங்களும் கேள்வி கேட்கணும் அப்படின்றத குறித்து தான் வந்துட்டு நானும் வலியுறுத்துறேன். அந்த சோல்ஜரும் அந்த வீடியோ மூலியமா வலியுறுத்தி இருக்கிறாங்க. அவங்க எதிர்த்து கேள்வி கேட்கணும்னா நீங்க கிரவுண்ட்ல ஒரு கொடியை பிடிச்சிட்டு இறங்கிட்டு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஏதாவது ஒரு நீங்க வந்து ஆக்டிவா இருக்க அந்த சோசியல் மீடியா மூலியமா நீங்க ஒரு போஸ்ட் பதிவு பண்ணலாம். சோல்ஜர்ஸ்க்கு ஆதரவா நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு குரல் எழுப்பலாம். அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஓல்டு பென்ஷன் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு குரல் எழுப்பலாம். ஸோ இந்த மாதிரியான சோல்ஜர்ஸ்க்கு ஆதரவா நாட்டு மக்கள் அனைவரும் குரல் எழுப்பும் போது ஏதாவது ஒரு நல்லது நடக்கலாம் அப்படின்றதுதான் எங்களோட ஒரு ஆசையும், எல்லாரோட ஒட்டுமொத்த சோல்ஜர்ஸோட ஒரு எண்ணமும் ஒரு நோக்கமாவும் இருக்குதுன்னு தான் இந்த வீடியோ மூலியமா நான் உங்க அனைவருக்கும் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீடியோவை உங்க உறவினர்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.